அப்புறம் மக்களை இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இது பழசேதாக தான். இப்போ புதுசாலாம் யாரும் கண்டுபிடிக்கல மக்களை. வேப்பலை இருக்குது இல்லைங்களா, அந்த வேப்பலையை நான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேப்ப கொழுந்து எடுத்து நல்லா அம்மியில் வச்சு அரைங்க. அம்மிக்கல்லில் வச்சு நல்லா அரைங்க. நெகுன்னு அரைக்கும்போது ஒரு மஞ்சள் இது கட்டி மஞ்சள் இருக்குது, அது வேண்டியது, அதையும் போட்டு நல்லா அரைங்க. அரைச்சிட்டு அதுக்கு வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி, வாரத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு உருண்டை 2 உருண்டை சாப்பிட்லாம். ஏன்னா எங்கள் அத்தை டெய்லியும் கொடுக்கும் எங்களுக்கு. வாரத்துக்கு 2 தாட்டி 3 தாட்டியெல்லாம் கொடுக்கும் அந்த ஒரு உருண்டை பிடிச்சி. அது என்ன பண்ணுவோம், அம்மியில் அரைச்சி வலுவலுன்னு அரைச்சிட்டேன்னா உருண்டை பிடிச்சி அந்த உருண்டையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நல்லா உள்நாக்கிட்ட வச்சு முழுங்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு சொல்லுவாங்க காலையில் வெறும் வயிற்றுல. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்களா மக்களை. அது மட்டும் இல்லை, கேன்சர் வியாதி கூட சரியாக்குதாம்மா அந்த மஞ்சளும் வேப்பலையும். அந்த இவ்வளோ உலகத்தில் நமக்கு இவ்வளோ கொடைவள்ளலாக கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம கடவுள். நம்ம அதை பயன்படுத்தாமல் தெரியாமல் விஞ்ஞானன்ற முறையில் நம்ம எல்லாம் பறந்துக்கிட்டு ஞானம்ன்ற முறையில் ஒன்றுமே இல்லாமல் அவன் ஞானி இவன் ஞானி அவனால் இது பண்ண முடியாது, அவனை விட்டு ஆளே கிடையாது அப்படி இப்படின்றீங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார்? நம்ம முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம முன்னோர்கள் தான் இதெல்லாம் செஞ்சாங்க. அந்த காலத்துலலாம் புழுங்கெல்லாம் முழுசாக விழுகும் நம்ம பாத்ரூம் போகும்போது. காரணம் அதுக்கு மருந்துகள் கொடுத்தாங்க. இப்போ வயிற்றுல அழிஞ்சிருது. ஆனால் அவன் எவனா பாருங்கள் தொப்பை. அப்போல்லாம் தொப்பைகளை கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் தொப்பைகள் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கும். தொப்பைகளும் உடம்பு பருமனங்களும். அப்போல்லாம் குண்டாக இருக்கிறவங்க கண்டா நாங்கள் அதுக்கு ஒரு பாட்டே பாடுவாங்க ஸ்கூலில். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க தொப்பையாக இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர்த்துக்கும் தொப்பையும் குண்டும் உடம்பும் தான் இருக்குது. காரணம் உழைப்பு இல்லை, அதுக்கான நல்ல ஆகாரம் இல்லை. நல்லா சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல அவ்வளவாக. அதனால் என்ன ஆகுதுன்னா உடம்பு பருமன் ஆகிடுது, குண்டாகி போயிடுறாங்க, உடம்புல கொலஸ்ட்ரால் ஆகிடுது. அதனால் இது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடுறதும் ஒடியாடுறதுமா இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நமக்கு அதோட கொள்ளு வேக வச்சு கொள்ளு ரசம் வைப்பாங்க. கொள்ளு வேக வச்சு கொடுப்பாங்க சாப்பிட சொல்லி. அதை இடித்து அது ஒரு இது பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு இது மசியல் மாதிரி பண்ணுவாங்க, அம்மிக்கல்ல இடித்து. அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து அதோட தண்ணி எடுத்து ரசம் வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி தட்டைப்பயிறு வேக வச்சு அது தண்ணி எடுத்து அதில் ரசம் வைப்பாங்க. இப்படி நிறைய அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனால, இயற்கையில் நல்லா சாப்பிட்டதுனால நமக்கு உடம்புக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மக்களை இந்த இயற்கையோடு நம்மளும் இந்த ஜனங்களோட இந்த செயற்கைகளோட நம்மளும் சேர ஆரம்பிக்கவும் நாம் உடம்பு என்ன ஆயிடுச்சு, வீணாக போக ஆரம்பிச்சிருச்சு. முதல்லலாம் எனக்கு சளி பிடிக்காது, காய்ச்சலே வராது எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் 2 தாட்டி எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு மக்களை. சளி 2 தாட்டி இப்போ பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு மக்களை. தயவுசெய்து இந்த இயற்கையோடு சேர்ந்து நீங்கள் வாழ ஒன்று சேர்ந்து வாழ கற்றுக்காங்க. நமக்கு நிறைய மூலிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய இந்த சாதாரண இந்த இலைகள்லாம் நம்ம என்னமோ நினச்சிட்ருக்குறோம். ஒவ்வொன்றும் நமக்கு அதை ஒரு உபயோகம் உள்ளதாக அது இருக்குது. நம்ம அதை பயன்படுத்த மறந்து அலையிறோம், அவ்வளோதான்.